லைகா ப்ரொடக்ஷன், தமிழ் குமரன் ப்ரொடக்ஷன் அண்ட் பசங்க ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பர்மிளா அண்ட் கோ. இந்த படத்தை பாண்டிராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு சாய் பாஸ்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜெயராம் அவர்கள், ஊர்வசி, மிஸ்கின், சாண்டி, சஞ்சனா, யோகி பாபு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பத்தி சொல்லிடலாமா? எஸ், இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாபநாசம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ஒரு வெர்ஷன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. அந்த ஃபேமிலி ஒரு மர்டரை பண்ணிட்டு அதுல எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன திலுமுழு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா மட்டும் இல்லாம ரொம்பவே காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. சொல்லவே வேணாம், யோகி பாபு நடிச்சிருக்காரு இல்லையா, யோகி பாபு அங்கங்க சும்மாவே சூப்பரா அவரோட காமெடியை பிச்சிருப்பாரு. அண்ட் சாண்டிலாம் இதுல கொஞ்சம் வில்லனா நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் லுக் பார்க்கவே அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அண்ட் மிஸ்கின் சார் பாத்தீங்கன்னா இதுல ஒரு போலீஸ் கேரக்டர், அதாவது அவரு தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. என்னன்னா, ஊர்வசியோட பொண்ணு தான் சஞ்சனா அண்ட் அனந்திகா. இவங்க 2 பேரு, அதாவது ஜெயராமுக்கும் ஊர்வசிக்கும் 2 மகள் இருப்பாங்க. அவங்க தான். ஸோ இதுல இவங்க 4 பேர் ஒரு ஃபேமிலி, ரொம்பவே ஃபன்னா ஜாலியா ஒரு கொண்டு போற ஃபேமிலி. அதுலயும் ஒரு சீன் பயங்கரமா ட்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிளீனிங் ப்ராசஸ்க்கே 50-50 ஷேர்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க இவங்க, ஒரு ஃபன்னா. ஊர்வசி மேம் பத்தி சொல்லவே வேணாம். ஆக்டிங் மட்டும் இல்லாம அங்கங்க சில அப்படி காமெடியும் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அது பார்க்கவே நமக்கே அவ்வளோ ஜாலியா இருக்கும். அண்ட் இவங்க 2 பொண்ணுங்க காலேஜ் போற ஒரு கேர்ள். அதாவது அவங்களுக்கு, அதாவது சஞ்சனாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க போயிட்டு வருவாங்க. இதுல ஏதோ ஒரு பொண்ணு மர்டரை பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மர்டரை யாரு பண்ணாங்க அப்படின்றத இந்த கேஸ்ல கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஜெயராம் கேட்பாரு, நீ தானே கொலை பண்ண அப்படின்ட்டு சஞ்சனா கிட்டையும் கேட்பாரு, அந்த அனந்திகா கிட்டையும், அதாவது அவங்க 2 மகள் கிட்டையும் கேட்பாரு. சத்தியமா நான் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஆராயறதுக்காக தான் போலீஸ் மிஸ்கின் அவர்கள் இந்த கேஸை பத்தி நிறைய கண்டுபிடிப்பாரு. அண்ட் அவங்க இந்த பர்மிளா அண்ட் கோ, இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, பர்மிளான்றது ஊர்வசி மேமோட கேரக்டர். அப்போ பர்மிளா ஃபேமிலி அப்படின்றது தான் அந்த படத்து ஃபுல்லா பேசப்படுவாங்க. ஸோ இந்த கொலையை இவங்க பண்ணலன்னா யார் பண்ணியிருப்பா, பர்மிளா ஃபேமிலி பண்ணியிருக்குமா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்றது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சைடு ஜெயராம் இந்த கொலையை பண்ணது இவங்க மகள் தான், யாரோ ஒருத்தங்க தான் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியோட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்க அவங்க ஒரு அந்த வில்லன் இருக்காங்க இல்லையா, சாண்டி, அப்புறம் இன்னொருத்தர், அவங்களோட இது காமிப்பாங்க. இது ஒரு பிராண்டிங்காவே அவங்க நடத்துறது. அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை கொண்டு இருப்பாங்கன்னா வர்கீஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அதுல வர்கீஸே அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த 2 பொண்ணுங்க கிட்ட கேட்பாரு, நீங்க பண்ணலாம், யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஊர்வசி மேம் சொல்லுவாங்க, நானும் பண்ணல அப்படின்ற மாதிரி காமெடியா சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எப்படி மறைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பாபநாசம் படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பாபநாசம் பத்தியும் அதுல பேசியிருப்பாரு. அதுக்கு ஊர்வசி மேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியஸா போற டைம்ல, ஐயோ பார்த்தது மறந்துடுச்சே பாபநாச படம், இன்னொரு வாட்டி வேணா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரு எதுக்காக சொல்லுவார்னா, பாபநாச படத்துல கமலஹாசன் அந்த கொலையை எப்படி மறைச்சிருப்பாரோ அதே மாதிரிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஊர்வசி மேம் அதுக்கு ஃபன்னா அந்த இடத்துல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபு வருவாரு, நீங்க சமையல் ஃபேமிலியா இல்ல கொலகார ஃபேமிலியா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப போய் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கொலை பண்ணவனுக்கும் பசிக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஊர்வசி மேம் அந்த இடத்துல ஒரு சில டயலாக்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இப்படியே படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இதுல யாரு கொலை பண்ணா, எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது படத்தை ஃபுல்லா ட்விஸ்டா காட்டியிருப்பாங்க. ஸோ இதை மிஸ்கின் சார் தான் போலீஸா கண்டுபிடிப்பாரு. அண்ட் அவரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் யோகி பாபு சொல்லவே வேண்டாம், அவரோடது சென்ட்ராயன் கூட இதுல நடிச்சிருப்பாரு. சென்ட்ராயனோட கேரக்டரும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் பர்மிளா அண்ட் கோ. இந்த படத்துல சாய் பாஸ்கர் சொன்ன மாதிரி சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் படமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் சொல்ல போனா ஃபேமிலி காமெடி டிராமாவா இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் நீங்க தியேட்டர்ல பாருங்க.